எனக்கு பிடிக்கிற பல பொருள்கள் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, என் ஒய்ஃபுக்கு பிடிக்கிற பல பொருள்கள் எனக்கு பிடிக்காது. இப்ப நாங்க ஒரு வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்வீட் காரம் கொண்டாந்து வச்சாங்கன்னா எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். நான் முதல் ஸ்வீட் எடுப்பேன், என் ஒய்ஃப் முதல்ல காரம் எடுப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களை இப்படி பார்ப்பேன், ரொம்ப பெருந்தன்மையா சொல்வாங்க, இந்த இன்னொரு ஸ்வீட் வேணாலும் எடுத்துக்கங்க. ஏன்? அவங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, பார்டர்ல சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால ரொம்ப மெஜஸ்டிக்கா சொல்வாங்க, எனக்கு ஸ்வீட் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்களேன் அப்படி. இப்ப நான் ரெண்டாவது ஸ்வீட் எனக்கு, நான் உடனே பெருந்தன்மையா சொல்வேன், நீ வேணா காரம் எடுத்துக்க. இப்ப பாருங்களேன், எனக்கு பிடிச்சது என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதது எதிர்ப்புன்னு சொன்னாலும் அதுதான் எனக்கு சௌரியமே ஒழிய, எனக்கு பிடிச்சது அவளுக்கும் பிடிச்சா எனக்கு டபுள் டோஸ் கிடைக்காம போயிடுமே. என்னிலிருந்து அவ மாறுபட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்ல, என்னிலிருந்து அவ மாறுபட்டு இருக்கிறது எனக்கு சௌரியம். வாழ்க்கை அதை முதல்ல என்ஜாய் பண்ணணும். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. எதிரெதிராக இருந்தால்தான் ஒருவரை அணைக்கவே முடியும் என்கிற போது, கருத்து எதிரெதிராக இருந்தால்தான் வாழ்விலும் அணைத்து செல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தை ஏன் ஏத்துக்கூடாது?